நம்ம ரோப்ளக்ஸை ரிவீல்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஏன்னா பிளாக் ஃப்ரூட்ஸு போட்டு ரொம்ப வெறுத்து போச்சு, அதனால தான் ரிவீல்ஸு. ஓகே, இது என் எங்கள் அக்காவோட கிளாஸ்மேட் இரனா. ஓகே, நீங்கள் மிசையில் போட்டு தூக்கிட வேண்டியது. ஆர்பிஜியெல்லாம் வச்சுருக்கேன், அந்த தண்ணி என்னங்கெல்லாம் வச்சுருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது கைஸ். நல்லா தூக்கி போட்டு சாத்த போகிறாங்க இன்றைக்கி நம்மளை. என்ன பண்ணுவோம், குட்டியாக இருக்காரு. ஒரு இடத்துல 15 குட்டியாக இருக்காங்க. ஓகே, பார்த்துட்டேன். எங்கேயா போட்டுருந்தோம், பார்த்துட்டேன். ஓடு கீழே என்னன்னா ஓடு. சொல்லிச்சு. அப்புறம் இந்த வீடியோக்கு யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணும். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் ஒன்று வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அப்புறம் கமெண்ட் பண்ணியிருந்தார், வாவ் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. வேறு ப்ளீஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி என்ன கொஞ்சம் ப்ரௌட் பண்ணுங்கள். ஓடி சூரோட்டேஜி. அப்புறம் உங்கள் ஐடி நேம்ஸை கொடுங்க கைஸ் கமெண்டில். அப்போ தான் நான் வந்து உங்களை ரெக்வஸ்ட் கொடுக்க முடியும். இங்கே வர வச்சு தான் அடிக்கணும். வரக்கூடாது என்னென்ன ஓடு சூரோட்டேஜி கைஸ். எதுக்கு நான் இப்போ பேக்கன் வச்சுருந்தேன். எனக்கு பிளாக் ஃப்ரூட்ஸில் ஒரு கிளிப்பு சொன்னாங்க, பேக்கன் வச்சு பேக்கன் யார்ட்டையா ஃப்ரூட்டு கேட்டு ரோல் பண்ணோன்னா அவங்களுக்கு இதாகுமா, நல்ல மித்திக்கல் ஃப்ரூட்டாக கிடைக்குமா. அன்னைக்கு எனக்கு ஒரு மித்திக்கல் ஷேடோ கிடச்சிச்சு. அதுவும் அப்படி தான் வீடியோ போட்டோன்னு தெரியாது, அன்னைக்கு அதுவும் அப்படி தான் இருந்துச்சு. Bacon. Okay, 5 versus 5 போவோம் கைஸ். சர்ச் பண்ணுறேன் யாரெல்லாம் 5 versus 5 இருக்கு. தப்புல பார்த்து என்ன கைஸ், யாரும் வர முடியும். வீட்டில் போட்டீங்க சூப்பர். அவங்களோட பேரை மறந்துட்டேன். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன், அதை நீங்கள் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியாது. ரிப்ளை பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லோரும் உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேருந்து ரேண்டம் சப்ஸ்கிரைபரோட கேம் எடுத்து நம்ம ப்ளே பண்ணலாம். ஏன்னா ப்ளே பண்ண கேமே பிளாக் ஃப்ரூட்ஸு இல்லை ஐடி எனக்கு போர் அடிச்சு போச்சு. ஐயோ டியூல் கேன்சல்டா, இத்தனை பேர் இருக்காங்களே. டெலிபோர்ட்டிங் நம்மக்கிட்ட ஒரு டான்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஃப்ரீ தான். இந்த மிசைல்
காய்ஸ் உங்களுக்கு செயின்ஸா பிடிக்குமா மிசைல் பிடிக்குமா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா செயின்ஸாக்கு 25 கீ தான், ஆனால் அதே மிசைலுக்கும் 25 கீ தான் கைஸ். ஆர்பிஜி பார்த்தீங்களா, இதுக்கும் 25 கீ தான். என்ன கைஸ் இது சும்மா நோண்டிக்கிட்டு இருக்கோங்க. இப்போ டியூல் கேன்சல்னு வரும். ஜஸ்ட் குயிக்லி ரீச் த ரூஃப் டாப்ஸா சோழி முடிஞ்சு. இப்போ டியூல் கேன்சல் தான் கைஸ். சரி யாருக்கு கைஸ் டியூல்? ஓ மை காட் பிகேரியனா. நான் என்னோட ஓட்டம் பிகேரியன் ஆகுது 100%. ஆனால் பிகேரியனா தான் நம்மகிட்ட தான். எங்கள் டீம்லேயே நூபே நான் தான், நம்ம தான். ஆனால் நூபு மாதிரி தான் இருக்கணும், இல்லைன்னா சிக்கா. இருல ஒன்று களி கைஸ் விட்டுருக்க. சப்பாடி குண்டன்னு வச்சுட்டு ரெட் ஹெல்த்தில் ஜெயிச்சிருக்கேன் கைஸ். கொல்லுதான் எல்லாரும். போட்டாச்சு குண்டை போட்டாச்சு. எதுக்கு இங்கே வந்து குண்டை யூஸ் பண்ணுறியா? எளிமையாடையா இனிமே பார்ப்போமா? பார்த்துட்டேன். பக்காக்கா என்னயா இது கோழி சொன்னா கேட்குது. கூடு முச்சுட்டாச்சு, முச்சுட்டேன் அழைச்சலாம். இப்போ நம்ம அமௌண்ட் போடுவோம் கைஸ். இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டு ஒரு அமௌண்ட்டை போட்டு விட போகிறோம். எங்கேயா இருக்கிய வந்து போங்கயா பாருங்க. பக்காக்குன்னு கேட்குது. ரிமைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓ மை காட் என்ன காய்ஸ் இது? அதில் நம்ம பாருங்க டச்சு போட்டு அக்செப்ட் யாருன்னா அக்செப்ட் பண்ணிடணும். இப்போவுமே என் ஃப்ரெண்டு கேஸ் இதுக்கு 20 மேலே போயிட்டு காய்ஸ். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்காண்டி அவங்களெலாம் ரிமூவ் பண்ணி விட்றேன். நான் அவங்களாம் சும்மா தான் இருக்காங்க. இங்கே நான் பார்த்துக்கேன். சோழி முடிஞ்சு ஓடிப்போ. வாங்கி போர்டில் ஸ்ட்ராவரிங்க. மேட்ச் பாயிண்டே வந்துச்சு கேஸ். அவங்க ஒரு பாயிண்ட் கிட்ட அடிக்கல வச்சு சாத்தி வச்சு செயின்ஸாக்கு ஸ்கின்னு வச்சுருக்கேன். ஆனால் மிசைல் தான்ப்பா சரி. நான் அதுதான் இதை வாங்கன்னு சொன்னேன். நான் அதுதான் முடிவும் பண்ணேன். பிளாக் ஃப்ரூட்ஸ் ரெடி போர் அடிச்சு போச்சேன். அது உங்களுக்கும் போர் அடிக்கும், அதனால தான் ஒரே பிளாக் ஃப்ரூட்ஸாக போட்டால் நிறைய பேருக்கு போர் அடிச்சுட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓடிடுவாங்க. அதனால தான் இன்றைக்கும் எப்பா போடு நான் அந்த சைடு இருக்கேன். ஹப்பு பாடி டைம்
அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எந்த கேம்னாலும் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணேன். திரும்ப நம்ம ப்ளே கொடுத்து 5 vs 5 அதே மாதிரி நோட்ஸாக வந்தாங்கன்னா இதை சொல்லலாம். இருங்க, you are joined Lolly Bast 114H. ஓகே, அப்போ நீங்கள் யாருக்கு ஓட்டுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து விவசாய சின்னத்துக்கு ஓட்டு. நான் ஒரு கிராமத்தில் இருக்கேன், அதனால் காசு கண்டி இதுக்கு போவாங்க. எங்கள் ஊரில் காசு பைக்கு எல்லாம் நாங்கள் அப்படி கிடையாது. டியூல் கேன்சல். ஐயோ, இத்தனை பேர் இருக்கையா? டாஸ்க் என்னைய டாஸ்க்கு இப்போ திரும்ப கேன்சல் இருந்துச்சுன்னா நான் பாட்டுக்கு இந்த ஒரு மேட்ச் விளையாடிட்டு நம்ம வந்து இது பண்ணலாம் கைஸ், வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். ஏன்னா ரொம்ப நேரம் பேருங்கடா. டியூல் கேன்சல்டா இல்லை கேன்சல் தான். கேன்சல். ஷூட்டிங் ஏரியானா வேண்டாம். பிக் ஏரியா எங்கே இருக்குது? 50% 60. ஏய், இப்படி யாருக்கு பிக் ஏரியானாக்கு தானே அவ்வளோ ஓட்டு? இது சரியாக இருக்குங்க. இந்த இடமே எனக்கு பிடிக்காது. சேரை பண்ணிட்டு பண்ணுவேன். சும்மா நோண்டிக்கிட்டு பண்ணுவேன். தேரியா தலையில் சமோசா கடைலாம் வச்சுருக்கான். அள்ளி தின்றலாம் போல. எடுத்தோடனே ஒரு ராக்கெட்டு போட்டு ஏதாவது சரி. சாரி கைஸ், எட்டுக்கு மட்டும் புரிய வச்சிடக்கூடாது. இன்னும் நான் வராமல் ரவுண்டு ஆன் பண்ணிட்டேன். ஆன் தான் நாங்களே செத்துப்போம். இன்னும் 8 பேரை நானே கொல்லணும் கைஸ். வேறு வழி கிடையாது, 8 பேர் கொல்லணும். முடிஞ்சது கைஸ். ஸ்னைப்பர் வச்சு கொண்டுட்டானு எல்லாம் ப்ரோ பிளேயர்ஸாக வந்திருக்காங்க கைஸ். மண்டை ஒத்துறோம். சொல்லி முடிச்சு அங்கே தானே ஓடுதான். அவனு நினைக்க முடியாதுல்ல. அடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஏன்னுச்சு அடிச்சிருச்சு கைஸ். போடு. இவங்க கேங்லேயே அவன் தான் வந்திருக்கான். சரி, அவன் கூட போகலாம். இந்த வாட்டி கொல்லணும் வச்சுட்டு. கண்டுபிடிக்கிறேன். எங்கே இருந்துச்சு? எங்கே இருக்கு?
எடுத்தோன்னே எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டான். வராம சீக்கிரம் அடிச்சு. ஆமாம், பறக்கான். சரி, லெவல்லப்பா. நான் தான் இங்கே நூறு குட்டி. எல்லாரும் என்ன மட்டும் ஏன் வைக்கணும்? இந்த இடமா? இந்த இடம் நல்லா தெரிஞ்சிடணும். கொள்ளலாம் ஒன்றுறேன். இந்த அம்மாலாம் இருக்கும். ஒன்று பற்றி கரெக்டாக ஒரு சாப்பிட்டு கொடுப்போம். சுத்தப்படலை. noob குச்சி யாருக்கு தாண்டியாரு? நீ பெரிய ஊர் மாதிரி நினைக்கியது. சாவு சத்த பேர அந்த பெரிய ஊர் இப்போலாம் கொஞ்சம் ப்ரோவா மாதிரி இருக்கும். அடுத்து மறுபடியும் தொட்டி வாட்டுக்குள்ளே ஊந்து வாடுங்க. இல்லை படுத்து கிடக்கான். பார்க்கல நினச்சோ. பாய் ஸ்னைப்பர் வச்சு கொண்டுட்டாங்க. அப்படி இருந்தாலும் 1 கிலோ தான் அடிச்சிருக்கோங்க. அதுவே பெரிய விஷயம். அடிச்சா கொண்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அம்மாடி அடி வெளியே இன்னைக்கு எல்லாருக்கும் போடு கொள்ள அவங்கள வச்சுட்டு சாத்துங்களா அவங்கள நம்ம போடல சிக்கா ஒருத்தன் நம்மளா. இவனை எங்கேயும் நான் பார்த்துருக்கேனே. அவனே நெட் இல்லாமல் பக்கெட்டாங்க. மேட்ச் பாயிண்ட் மிடில் மேட்ச் வந்துட்டு ஜெயிச்சே ஆகணும், இல்லைன்னா சிக்காயிரும். எடுத்தோடனே மேலே ஒரு ஃபைல் போட்டுட்டு தான் போகணும். சரியாங்க. வந்துட்டோம்ல மாமதுர அண்ணாக்கு வரா எப்போ கொண்டுட்டோம்ல. அதான் லாஸ்ட் இடத்துல இருக்கேன். அதனால் பார்க்க முடியல இருக்குன்னு. சரி கைஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோக்கு இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். இப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கைஸ். பை கைஸ்.